நாளில் ஆண்டுடைய வார்த்தை கர்த்தருடைய பலத்த கரம் என்கிற தலைப்பில் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பலத்த கரம், ஆண்டவருடைய பலத்த கரம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கிரியை செய்யும், எப்படியெல்லாம் அந்த பலத்த கரம் என்னை உருவாக்கும். அந்த கர்த்தருடைய பலத்த கரத்தை குறித்ததான அந்த ஆவிக்குரிய அறிவு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குன்னா, எந்த இடத்துலையும் சோதனைகள் வரும், சேலஞ்சஸ் வரும், எல்லா இடத்துலையும் நமக்கு நிறைய இடத்துல இந்த காரியத்தை எப்படி நான் செய்ய போகிறேன், திடீரென்று சில சிக்கல்கள் வரலாம், திடீரென்று எதிர்பார்க்காத தேவைகள் வரலாம். இந்த கர்த்தருடைய பலத்த கரத்தை குறித்ததான அந்த ஆவிக்குரிய தெளிவு நம்ம வாழ்க்கையில் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், எந்த இடத்துலையும் தயங்கி நிற்க மாட்டோம். எப்படி அந்த கரம் எனக்காய் உதவி செய்யும் அப்படிங்கிறத நன்கு அறிந்து கொள்ளுவோம். யோசுவாவின் புஸ்தகத்தில் அவர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து போக வேண்டிய ஒரு நேரம், என்ன கவனிங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பகுதி தான் அது. அந்த கடந்து போக வேண்டிய பகுதியில் அந்த யோர்தானை கடந்து போக போகிறாங்க. அப்போ யோசுவா சொல்லுகிறார், இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்திலையும் ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து, நீங்கள் அந்த யோர்தானிலிருந்து கடந்து போகிற பொழுது ஒரு கல்லை உங்கள் தோள் மேலே சுமந்து கொண்டு போங்க. அதை கொண்டு போய் யோர்தானிலிருந்து நீங்கள் வெளியானதுக்கு அப்புறம் அந்த கல்லை நீங்கள் வைக்கணும், ஒரு அடையாளமாக வைக்கணும். ஒரு நேரம் வரும், உங்கள் பிள்ளைகள் கேட்பாங்க, எதற்காக இந்த கல் வைக்கப்பட்டிருக்குது? அப்போ நீங்கள் சொல்லணும், ஆண்டவர் தம்முடைய பலத்த கரத்தினால் எங்களை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. அந்த பகுதி தான் யோசுவா 4வது அதிகாரம், புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 4 verse 21 to 24, 21 24 வரைக்கும். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் மட்டும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றார். யோசுவா சொல்லுகிறார், எங்களுக்கு ஆண்டவர் எப்படி அந்த செங்கடல்ல நாங்கள் கடந்து வரும் பொழுது செங்கடலை ஆண்டவர் பிளந்து அந்த இடத்துல எங்களுக்கு வழிகளை உருவாக்கினாரோ, அதே போல உங்களுக்கு இந்த இடத்துல அற்புதத்தை செய்திருக்கிறார். யோசுவா 4:23, பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும். Joshua 4:23, he did this so that all the peoples of the earth might know that the hand of the God is powerful, and so that you might always fear the Lord your God. யோசுவா சொல்லுகிறார், மற்றவர்களுக்கு இது பலத்த கரம் தெரியணும், அதே வேளையில் நீங்களும் தேவனுக்கு பயப்படணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம், அந்த பலத்த கரம் மற்றவர்கள் பார்த்து பயப்படணும். பலத்த கரத்தினால இவங்களை விடுதலையாக்கி கொண்டு போவார். அவர் சொல்றாரு பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் தீரும் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல. நாங்கள் இன்னைக்கு சிவந்த சமுத்திர தண்டையில் வந்தோம். அருமையான குடும்பமே, ஃபாதர் மதர் இருக்கிறீங்க, சில்ட்ரன்ஸ் இருக்கீங்க, ஒரு இதில் தாத்தா இருக்கிறீங்க, உங்களுடைய சந்ததி இருக்குது, கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க 3 ஜென்ரேஷன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஒரு சந்ததிக்கு ஆண்டவருடைய பலத்த கரம் வெளிப்பட்டது போலவே இன்னொருத்தருக்கும் வெளிப்படுங்கிறது இல்லை, வித்தியாசமாக வெளிப்படும். ஆனால் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னன்னா, அந்த பலத்த கரம் எப்படி வேண்டுமானாலும் வெளிப்படும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீரும் மட்டும். சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீர் கடக்கப்பட்ட சூழ்நிலை எப்படின்னா, பின்னாலே எதிரிகள் வர்றாங்க, இருதயத்தில் பயம், என்ன நடக்கும்னு தெரியல. அது சுதந்திர சமுத்திரத்தை கடக்கிற அனுபவம், அது அந்த பலத்த கரம் செய்தது. ஆனால் யோர்தான் எப்படின்னா, அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்துவாருங்கிற அந்த அதிசயத்தை எல்லாம் கண்டு கானான் தேசத்துக்கு போக போகிற ஒரு நிச்சயத்தோடு வர்றாங்க. அந்த நிச்சயத்தோடு வருகிற பொழுது ஒரு தடை இருக்கிறது. அந்த தடையை மேற்கொள்ளும்படியா மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சிவந்த சமுத்திரத்தை உடைக்க உன் கரத்தை ஓங்குனாரு. ஆண்டவர் பிளந்தார். ஆனால் இந்த யோர்தானை கடப்பதற்கு ஆண்டவர் சொன்ன ஒரு அற்புதமான காரியம், எப்படி அந்த தண்ணீர் கடந்து வரும்னு சொல்லி யோசுவா 3வது அதிகாரம் 13வது வசனம் சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய
கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரே குவியலாக நிற்கும். ஆண்டவருடைய பலத்த கரம் எப்படி வேணாலும் நம்மளுக்கு உதவி செய்யுங்க. மோசே, உன் கரத்தை உயர்த்து, செங்கடலை பிளந்து விடுன்னு சொல்லலாம். இல்ல, நீங்க போங்க. அந்த அற்புதமான வசனம் பாருங்க. சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரின் உள்ளங்கால்கள் யோர்தானில். ஆசாரியர்கள் இந்த பெட்டியை சுமக்கிறாங்க. அந்த பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால் பட்டுடனே அந்த யோர்தான், புரண்டு வருகிற யோர்தான் அப்படியே வழி விட்டுருது. அவர்கள் ஆசாரியர்கள் பெட்டியை சுமந்து வந்தாங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டவர் சுமந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். எந்த இடத்துக்கு போற பொழுது எனக்கு வழி ஓப்பன் ஆகலையே, இந்த இடத்துல கர்த்தர் கரம் கடந்து வருமா, கர்த்தருடைய பலத்த கரம் எனக்கு அற்புதத்தை செய்யுமா, நீங்க மனசுக்குள்ள சொல்லணும், நான் அப்பாவை சுமந்து கொண்டிருக்கல, எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எங்க வருகிறதோ, எனக்குள் இருக்கிற என் ஆண்டவர் பெரியவர், நான் அவரை சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறேன். நீங்க சாதாரண நாளில் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து தைரியமாக சொல்லுங்க, நீங்கள் சாதாரண நாளில் உங்களுக்குள்ள ஒரு அசாதாரணமான பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. எனக்குள்ள அசாதாரணமான பலன் இருக்கிறது. நான் கடந்து போனால் அந்த தேவ சமூகம் என்னோட வரும். கர்த்தருடைய பெட்டியை சுமக்கிற ஆசாரியர் கால்கள் பட்டு யோர்தான் பின்னிட்டு போகணும். இன்னைக்கு எது உங்களுக்கு தடையா இருக்குன்னு யோசிச்சிருக்கிறீங்க? இந்த பலத்த கரம் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்குங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தைரியமா சொல்லிக்கொண்டே போகலாம், இந்த கர்த்தருடைய பலத்த கரம் எனக்காக இருக்கிறது. நான் போக போக தடைகள் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கோம். நான் கடந்து போக அந்த இடத்துல மாற்றங்கள் உருவாகி கொண்டு இருக்கும். அந்த இடத்துல வழியே இல்லைன்னு இருக்கலாம். எல்லா வேஸ் ஆர் பிளாக், எல்லா பிளாக்கா இருக்கலாம். நீங்க அந்நிய பாஷையில பேசிட்டு அந்த நதி உங்களுக்குள்ள பெருகும்படியா பேசிட்டு நீங்க கடந்து போனீங்கன்னா வருகிற நாட்கள்ல உங்களுக்காக வழிகள் ஆயத்தப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. அது அந்த வசனத்தில் இன்னொரு காரியம் சொல்லுது, நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு. தேவ பயம் நம்ம ரொம்ப வாழ்க்கையில முக்கியம். நீதிமொழிகள் 14:23, Proverbs 14:26, கர்த்தருக்கு பயப்படுபவனுக்கு திட நம்பிக்கையுண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதுதான் தெரிந்து கொண்டாங்க. நான் கர்த்தருக்கு பயந்து தேவ பயத்தோடு இருந்தா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது யோர்தானா பின்னிட்டு திரும்பி போயிடும், அது எரிகோவா ஆண்டவர் உடைத்து போடுவார். ஏதோ தவறு செய்துட்டோம், ஆகிப்பட்டணும், ஒரு மிஸ்டேக் ஆயிருச்சு, இன்னைக்கு குடும்பத்தில் ஒரு மிஸ்டேக் ஆயிருச்சு, ஏதோ சில அவசரத்தில் சில காரியங்களை செய்து தேவ சுத்தத்தின்படி அந்த காரியத்தை செய்யல, அதுல ஒரு லாஸ் வந்துருச்சு. கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்தில் எப்பொழுதுமே நம்ம செய்கிற காரியத்தில் ஒரு விரயமோ ஒரு நஷ்டமோ ஒரு மாறுதலோ வருகிற பொழுது, ஏன் ஆண்டவர் எப்படி ஆயிருச்சு, அப்படி அதோடு நின்று ஸ்டாப் ஆகி அதையே யோசிக்காம தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஏன் தவறு நடந்தது. இஸ்ரவேல் அவருடைய பிரயாணத்தில் நிறைய பாடங்கள் இருக்குது நமக்கு. யோர்தான் பின்னிட்டு திரும்பிச்சு, எரியோ உடைக்கப்பட்டது. ஆனால் சாதாரண ஆகிப்பட்டனும் மேற்கொள்ள முடியல. ஏன்னா உள்ளே இருந்த ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டான், தேவனுக்கு பிரியமில்லாத பண்ணிட்டான். இன்னைக்கு ஒருவேளை ஏதாவது இடத்துல எனக்கு இவ்வளவு நாள் ஆண்டவர் செய்தாரு, இவ்வளவு நாள் பள்ளத்தக்கரை வெளிப்பட்டது, ஏன் இந்த காரியத்தில் வெளிப்படல? ஆண்டவரிடத்துல கொஞ்சம் அமர்ந்து நீங்க கேட்கிற பொழுது ஆண்டவர் தெளிவை கொடுப்பார், திரும்ப உங்களை அதிசயமா நடத்துவார். ஹல்லேலூயா. அதான் திட நம்பிக்கை. கர்த்தருக்கு பயப்படுவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு டெம்பரரி ஃபெயிலியர் வந்துருச்சு, ஒரு மாற்றம் வந்துருச்சு, ஒரு டைவர்ஷன் வந்துருச்சு, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அந்த பலத்த கரனை சரியாய் நடத்தும், அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். ஏன் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டருக்கு பயப்பட்டு யோசுவாவினுடைய தலைமையில் போன பொழுது அவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் அந்த பூமியை கொடுத்து அந்த கானான் தேசத்தில் இருக்க வைத்தார். திரும்ப திரும்ப ஆண்டவர் சொன்னார், நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டு கர்த்தரிடத்தில் இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். எந்த இடத்துல அவங்க ஆண்டரை விட்டு பின்வாங்கி மற்ற புறஜாதிகளுடைய வழியில போனாங்களோ அங்கதான் அவங்களுடைய ஆசீர்வாதம் கடந்து போனது. ஸோ இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த கர்த்தருடைய பலத்த கரம் என் எல்லா வகையில் நடத்தும். அதே வேளையில் நான் அந்த தேவ பயத்தோடு அப்பாவை பற்றி கொள்ளணும். சங்கீதம் 128:4 சொல்லுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நிவதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஸோ இந்த தேவ பயத்துல, தேவ பயம்னா உடனே நீங்கள் நினச்சக்கூடாது, ஐயோ நான் பயந்து ஆண்டருக்கு பயந்து நடுங்கி இருக்கணும், அப்படி இல்லை. தேவ பயம் என்பது அவரை மனதார சந்தோஷமாக அப்பாவை பார்த்து எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலையிலையும் தேவ பயத்துக்கு காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது.
ஒரு சில ஷார்ட் மெசேஜில் கூட அது ஆண்டுடைய நாம மகிமைக்காக ஷேர் பண்ணியிருந்த தேவ பயம் என்பது என்னன்னா, கர்த்தருக்கு முன்பாக, தேவனுடைய நீதிக்கு முன்பாக, உண்மைக்கு முன்பாக, எல்லா நேரத்திலையும் நான் உங்களுக்கு முன்பாக கம்ப்ளீட்டாக என்னை சரண்டர் பண்ணுறேன் ஆண்டவரே. அந்த தேவ பயம் உங்கள் இருதயத்தில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கும். பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம், ஒரு சந்ததியினுடைய ஆசீர்வாதம், தி ஜெனரேஷனல் பிளெஸிங் எங்கே தெரியுங்களா வரும்? தேவ பயம். பெற்றோர் தேவ பயத்தில் கருத்தாய் பிள்ளைகளுக்காய் செபித்து பிள்ளைகளுக்காய் கிருபையை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி தேவ பயத்தில் இருந்தால் அந்த சந்ததி மிகுந்த ஆசீர்வாதம். எதை நம்ம சந்ததியில் இம்பார்ட் பண்ணி கொண்டு வர்றோமோ, ப்ரையாரிட்டி என்னன்னா தேவ பயம். கர்த்தருக்கு பயப்படுவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இந்த யோர்தான் பிரயாணத்தில் அதுதான் தெரிந்து கொள்ளுகிறோம். நாங்கள் தேவ பயத்தோடு இருப்போம். அந்த பலத்த கரம் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்யும். கர்த்தருடைய கரம் தாங்க எல்லாவற்றையும் நமக்காக இயக்குகிறது. இன்னைக்கு சில வேளை நம்ம நினைத்து கொள்ளுகிறோம், என் கண்ட்ரோல் என் பாஸ்கட் இருக்குது, இல்லாவிட்டால் என் கண்ட்ரோல் என் குடும்பத்தில் யாரோ ஒரு நபர்கிட்ட இருக்குது. இந்த யாரோ ஒரு நபர் மூலமாய் இல்லை ஏதோ ஒரு அதிகாரம் மூலமாய், அன்பினால் ஆகட்டும் இல்லை ஒரு அதிகாரத்தினால் ஆகட்டும், எந்த இடத்துல யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. தேவனுடைய அன்பின் ஆவியினால் ஆண்டு நிரப்பி இருக்கிறார். டோட்டல் கண்ட்ரோல் ஆண்டோடைய கரத்தில் தான் இருக்குது. சொல்லுங்க ஹல்லேலூயா. என்னுடைய எதிர்காலத்து குறித்து, என்னுடைய காரியம் குறித்து நான் டோட்டல் கண்ட்ரோல் ஆண்டோடைய கரத்தில் தான் இருக்குது. தாவீது சவுலினால் மிகுந்த நெருக்கத்துக்கு உள்ளாகிறான். ஒரு நேரத்தில் அவன் கடந்து போய் பக்கத்தூரில் ஒரு ராஜா இடத்துல சொல்கிறான், ஆண்டவன் எப்படி நடத்துவார் என்று அறியும் மட்டும் என்னுடைய பெற்றோர் உங்கள் இடத்துல இருக்கட்டும். இன்னைக்கு ஏதோ இடத்துல கண்ணீர், ஏதோ இடத்துல நெருக்கம், உடனே எல்லாமே மாறி போச்சு ஆண்டவரே, சூழ்நிலைகளே மாறி போச்சு, தயவு செய்து கவலைப்படாதீங்க. டோட்டல் கண்ட்ரோல் ஆண்டு கரத்தில் இருக்குது. ஏனென்றால் ஏசாயா 48:13 வசனத்தின்படி, the book of Isaiah chapter 48 verse 13, என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது, நான் அவைகளுக்கு கட்டளிட அவைகள் அனைத்தும் நிற்கும். It was my hand that laid the foundations of the earth, my right hand that spread out the heavens above. When I call out the stars, they all appear in order. அவர் கரந்தான் பூமியை அஸ்திபாரப்படுத்தினது, அவர் கரந்தான் வானங்களை அளவிட்டது, அவைகளுக்கு கட்டளிட அவைகள் அனைத்தும் நிற்கும். என் ஆண்டவர் கட்டளை கொடுத்தாருன்னா எல்லாம் நிற்குங்க. இன்னைக்கு எந்த ஆர்டர் ஆகட்டும், எந்த அப்ரூவல் ஆகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும், எல்லாம் ஆண்டருடைய கரத்தில் இருக்குது. தயவு செய்து மனிதர்களுடைய கரத்தில், அதிகாரிகளுடைய கரத்தில், யாரோ ஒருவருடைய கரத்தில் என்னுடைய எதிர்காலம் இருக்குது என்ன செய்ய நீங்கள் சொல்லணும். உங்கள் கரம் பூமி அஸ்திபாரப்படுத்தி, உங்கள் கரம் வலதுகை வானங்களை அளவிட்டது ஆண்டவரே, நீங்கள் கட்டளையிட அவைகள் நிற்கும் ஆண்டவரே. கடந்த நாள் மாற்றத்தின் நேரம் ஜெபத்தில் ஜெபித்தோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும். என் ஆண்டர் தான் கட்டளிடணும், அவர் சொல்ல நடக்கும். இப்போ when I call out the stars, they all appear in order. என் ஆண்டர் உத்தரவு கொடுக்கிற பொழுது அந்த பலத்த கரம் எனக்காக எல்லாவற்றையும் செய்யணும், மேலான காரியங்களை செய்யணும். கடந்த நாட்களில் ஒரு அன்பு சகோதரன், நேசிக்கிற ஒரு சகோதரன், அவர் நம்ம ஊழியத்தை நேசித்து நிறைய காரியங்கள் நம்ம ஊழியத்துக்காக செய்கிறார். அவர் சொன்னார், பாஸ்டர், ஒரு பெரிய தேவையின் மத்தியில் கடந்து போகிறேன், எப்படி சந்திக்கப்படும் ரொம்ப யோசித்து கொண்டே இருக்கிறேன். அவரிடத்துல சொன்னேன், ஏசாயா 41 வசனம் 17-20, அதில் வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்கள் தங்கள் வறண்டு தண்ணீருக்கு ஏங்கி இருக்கிற பொழுது என்னிடத்துல வருவாங்க, நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அந்த வசனத்தை உங்களுக்காய் வாசிக்கிற ஏசாயா 41 வசனம் 17-20 வரை வேகமாய் வாசிக்கிற the book of Isaiah chapter 41. Thank you Lord, உமக்கு நன்றி. அந்த 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 பகுதியில் என்ன சொல்லுகிறார்? வாய்ப்பே இல்லை, காரணமே இல்லை, இது எப்படி நடக்கும்னே தெரியல, ஆனால் ஆண்டவர் செய்வார். Book of Isaiah chapter 41 verse 17-20. சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்கில் நடுவிலே ஊற்றுக்களையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர்க்கேன்களும் ஆக்கி வனாந்திரத்தில் கேதுரு மரங்களையும் சித்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியில தேவதாரு விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவேன். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். உங்களுக்கு நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், எந்த ஒரு காரியம் உங்களுக்கு பெரிய சவாலா
ரொம்ப இம்பாசிபிள். யார் எனக்கு வந்து செய்ய போகிறாங்க? யார் எனக்கு ஒத்தாசை செய்ய போகிறாங்க? சிங்கப்பூர் பிஆராக இருக்கலாம், இல்லை யூஎஸில் உங்களுக்கு க்ரீன் கார்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் என்ன காரியத்துக்காக இயங்கி கொண்டு இருக்கிறீங்களோ அது கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால், நோட் த பாயிண்ட், என்னவா இருக்கணும்? கர்த்தர் சித்தம் அதில் இருக்கணும். கர்த்தருக்கு சித்தம் இருந்தால், ஆண்டவரே உங்கள் சித்தம்னா எனக்கு வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லி ஏசாயா 41:17, இந்த 17லேருந்து 20 நீங்கள் தியானிக்கிற பொழுது அந்த இடத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் நடுவார். உருவாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆண்டு உருவாக்குவார். அதான் சொல்லுது ஏசாயா 41:20 சொல்லுது, கர்த்தருடைய கரம் இதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் இதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். Take it as a challenge. ஆண்டவரே உங்க கரத்துல டோட்டல் கண்ட்ரோல் இருக்கிறது. உங்க கரம்தான் வானத்தை அளந்தது. உங்க கரம்தான் பூமியை, ஆண்டவரே வானங்களை அளவிட்டது, பூமியை அஸ்திவாரப்படுத்தினது. நீங்க சொல்லாக ஆண்டவரே, என் வேலை இடத்துல இந்த நெருக்கமா இருக்கு ஆண்டவரே சூழ்நிலை, இல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையில் இந்த தேவைகள் பெரிதா இருக்குது ஆண்டவரே. ஏசாயா 41:17-20 படி அந்த வசனம், அந்த பகுதியை தியானிக்க போறேன். 41:20 படி கர்த்தருடைய கரை எனக்கு செய்ய போது, அதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வைத்து இதன்படி நீங்க எனக்கு செய்வீங்க ஆண்டவரே, அற்புதம் நடக்கும்னு கேட்டு பாருங்க. யாரெல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்களோ எல்லா கண்ட்ரோலும் தகர்ந்து போய்விடும். அவருடைய கண்ட்ரோல் தான் நம்ம மேல இருக்கும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானுடைய கண்ட்ரோலுக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து எல்லா நேரத்திலையும் எத்தனையோ நேரம் நெருக்கம் வரும். வேலை இடத்துல எனக்கு நெருக்கம் வரும், ரொம்ப அப்படியே கழுத்துக்கு வர்றது போல் இருக்குது, நெருக்கி வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் டோட்டல் கண்ட்ரோல், மெயின் சுவிட்ச் அவர் வச்சிருக்காரு. நீங்கள் கவலையே படாதீங்க, மெயின் சுவிட்ச் அவர் கையில் இருக்குது. அவர் ஆப்ரேட் பண்ணால் தான் காரியங்கள் நடக்கும், எல்லாவற்றையும் அவர் நடத்துவார். ஆண்டவருடைய கரம் மகிமையானதை செய்யும். அவருடைய கரத்தில் தான் சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது. The strength and power is in God's hand. 1 நாளாகமம் 29:12 ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்துல சத்துவம் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். Wealth and honor come from you. You are the ruler of all things. In your hands are strength and power to exalt and give strength to all. ஆண்டவரே உங்க கரத்துல தான் எல்லாமே அடங்கி இருக்கு ஆண்டவரே. இந்த வசனத்தை சொல்லுகிற தாவீது இந்த நிலைமை என்னன்னா, 17 வயதுல சவுலினிடத்துல போய் கொஞ்ச நாள் அவரோடு இருந்து ஏமாற்றம் அடைந்து வெளியில வந்து கெபியில எல்லா பக்கம் இருந்து 30வது வயதுல அவர் ராஜாவா மாறி பல வெற்றிகளை பெற்று, வெளியில் இருக்கிற ஆள் சதி பண்ணா பரவாயில்ல, தன்னுடைய கர்ப்ப பிறப்பான அப்சலோமி மகனே விரோதமாக எழும்புகிறான். எப்பவுமே யாரோ வெளியிலிருந்து நமக்கு துரோகம் செஞ்சா தெரியாது, கூடவே இருந்து ஒன்னா இருந்து அந்த துரோகத்திலையும் ஆண்டவர் காப்பாத்தினார். தாவீதுனுடைய வாழ்க்கையை ரொம்ப தான் பார்க்கணும். எந்த இடத்துலலாம் கைவிடப்பட்டாரோ அந்த பலத்த கரை என்னோடு இருக்குது. நல்ல இந்த ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா மனசில் வச்சுக்குங்க. உங்கள் கூட யார் இருந்து விலகினாலும், யார் உங்களை புறக்கணித்தாலும், என்ன சூழ்நிலையானாலும் அந்த பலத்த கரம் என்னோடு இருக்குது. நான் தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் அவர் பகுதியை வாசிக்க I go deep into the spiritual secrets. How did he retain that peace? அப்சலோம் ஏறக்குறைய 30 வயது இருக்கிறான். அவன் வந்து ராஜாங்கத்தை எடுக்க முடியாது, எல்லா பக்கம் கட்டுப்பாடு பண்ணிட்டான். He planned very well. இன்னைக்கு உங்களுக்கு எதிராக காரியங்கள் ரொம்ப எஃபெக்டிவா பிளான் பண்ணப்பட்டிருக்குதுன்னு எதிராக இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆபீஸ்ல உங்களுக்கு எதிராக காரியங்கள் நடந்துருச்சு, குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க இருக்கலாம். ஆனா இந்த பலத்த கரம் யாரோடு இருக்குதோ அவங்களுக்கு தான் ஜெயம் கடந்து வரும். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்திலெல்லாம் கடந்து போய் அப்சலோம் இறந்த பிறகு, அதற்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்த பிறகு ஆலயத்தை கட்டுகிற அந்த நேரத்தில் கொடுக்கிற வசனம் இது. ஆலயத்துக்கு காணிக்கை கொடுக்கும்போது ஜனங்க அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த பகுதியில் தான் திரும்ப ஒரு விசை சாலமோனை ராஜாவாக அபிஷேகிக்கிறார். அந்த இடத்துல தான் அவர் சொல்றாரு, ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறார், உங்க கரத்துல சத்துவம் வல்லமை உண்டு ஆண்டவரே. There is strength and power in your hand master. உங்க கரத்துல சத்துவம் வல்லமை உண்டு. இதை செய்யறதுக்கு என் குடும்பத்துக்கு பலன் இல்லை ஆண்டவரே, அந்த பண பலன் என்கிட்ட இல்லை. என் குடும்பத்தில் தம்பி தங்கச்சிங்க எல்லாம் இருக்காங்க,
எல்லாரும் ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, நானும் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு பலன் இல்லை. கவலைப்படாதீங்க, அப்பா கரத்தில் அந்த பலன் இருக்குது. ஹல்லேலூயா. எவரையும் இந்த எவரையும்ங்கிற ஒரே வார்த்தையை 6 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்க கரத்தினால் ஆகும். இன்னைக்கு எவ்வளவு தாழ்த்தப்பட்டு இருக்கிற, எவ்வளவு ஏமாற்றப்பட்டு இருக்கிற, எவ்வளவு துரோகத்துக்குள்ளா இருக்கிற, எவ்வளவு நன்மை செய்து தீமை அனுபவிக்கிற, என்னுடைய வாழ்க்கை என்னாச்சு பாஸ்டர், ஏன் இப்படி மாறிடுச்சு? எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த 1 நாளாகமம் 29:12 தாவீது சாதாரணமாக எழுதிடல. கஷ்டமான ஜீவன் போகிற சூழ்நிலை, சொந்த மகனே விரோதமா எழுதி வருகிறான். தகப்பனுடைய இறுதி எப்படி இருக்கு பாருங்க. கட்டுப்பாடு பண்ணிட்டாங்க, தேசமே விரோதமா மாறிடுச்சு. கூட இருக்கிற ஆர்மி சீஃப் எல்லாம் மாறுறாங்க, ஒரு சிலர் கூட இருக்கிறாங்க, ஒரு சிலர் மாறிட்டாங்க. அகிதோப்பேல் ஆலோசனைக்காரன், அட்வைசரா இருந்தவன், அவனே மாறி போயிட்டான். இன்னைக்கு யார் மாறுறாங்க, சூழ்நிலை எப்படி மாறுது? நீங்க கவலையே படாதீங்க, கர்த்தருடைய பலத்த கரம் உங்களோடு இருக்குதான்னு மட்டும் என்ஷூர் பண்ணிக்கங்க. ஹல்லேலூயா. யார் மாறினாலும், என்ன சூழ்நிலை மாறினாலும் கர்த்தருடைய பலத்த கரம் உங்களோடு இருக்கணும். அதை மட்டும் தான் நீங்க பாதுகாத்து கொள்ளணும். சங்கீதம் 18 சவுலினிடத்திலிருந்து தாவீது ஜெயம் கொள்ளுகிறார். அந்த எல்லா எதிராளிகளுக்கு ஆண்டு மீட்ட பொழுது சங்கீதம் 18 அவர் சொல்லுகிறார், 20வது வசனம், சங்கீதம் 18:20, Psalms 18:20, கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். இது ரொம்ப முக்கியம். என் நீதி அவர் சரி கட்டுவார், நியாயமா இருப்பார். அதான் சங்கீதம் 7:8 சொல்லுது, கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே நீதியின்படியோ என் உண்மையின்படியோ எனக்கு நியாயம் செய்யுங்க. அந்த பலத்த கரம் உங்களோடு இருக்கட்டும் மட்டும் பார்த்துக்குங்க. நிறைய நேரத்தில் அலுவலகத்தில் இருந்த நாட்களில் மிகுந்த கஷ்டத்தோடு எவ்வளவோ நன்மை செய்து கொடுத்துருக்கிற, நன்மை செய்து தீமை அனுபவித்த அனுபவங்கள் வேலை இடத்துல ரொம்ப அதிகம். வேலையிலேயே உண்டு, ஊழியத்திலேயே உண்டு, எல்லா இடத்துல இருந்தாலும் நான் பலப்படுத்தி கொள்ளுகிற ஒரு வசனம், கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே என் நீதியின்படியோ என் உண்மையின்படியோ எனக்கு நியாயம் செய்யுங்க ஆண்டவரே. அந்த விசுவாசத்தில் தான் தாவீது சொல்லுகிறார். சங்கீதம் 18:19 வசனத்தில் 18-20 வரை, என் ஆபத்து நாளே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாக இருந்தார். அவர் விசாலமான இடத்துல என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமா இருந்தபடி நான் என்னை தப்புவித்தார். என் நீதிக்கு தக்கதாக பதிலளித்தார், கையின் சுத்தத்துக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கவலையே படாதீங்க. 1 நாளாகமம் 29:12 நீங்க பார்த்து, அவர் கரத்துல சத்துவம் வல்லமை உண்டு. இன்னைக்கு நீங்க இதை நீங்க அப்ளை பண்ணணும், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். தேவனுடைய வார்த்தை எப்படி தெரியுங்களா? அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆண்டவரே உங்க கரத்துல சத்துவம் வல்ல. இன்னைக்கு எந்த காரியத்தை செய்ய முடியாம, எனக்கு சத்துவம் இல்லை, எனக்கு வல்லமை இல்லை, I don't have the strength and power. The strength and power is in your hands, master. உங்க கரத்துல இருக்குது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்களால் ஆகும். In your hands are the strength and you can exalt anyone. You are the ruler of all things. எவரையும் இன்னைக்கு யாரும் எந்த இடத்துல நீங்க குறைஞ்சு போனவங்களே இல்லை. உங்களுக்குள்ள ஒரு அசூர பலம் இருக்குது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்களுக்குள்ள சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. உங்களால் படிக்க முடியாத, உங்களால் அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாத, உங்களால் சாதிக்க முடியாத ஒரு காரியம் இல்லை. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை இந்த ஆண்டு நான் சாதிக்க போறேன். ஹல்லேலூயா. கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பீர்னு வாக்கு கொடுத்த இந்த ஆண்டுல ஏசாயா 37:31 வசனத்தின்படி நான் சாதிக்க போறேன். சாதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எஸ்டாப்ளிஷ் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வார். எசேக்கியேல் 1வது அதிகாரம் 3வது வசனம், எப்படி தேவன் அழைத்த ஒரு தேவ பிள்ளை இருக்கிற இடம் முக்கியம் இல்லை, என்ன கண்டிஷன் முக்கியம் இல்லை, அந்த பலத்த கரம் உங்க மேல இருக்குதான் தான் முக்கியம். எசேக்கியேலின் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்தின காரியங்கள் அநேகம். நம்மளும் சாதாரண நிலையில் இருக்கிறோம், ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை அப்பா செய்வார். ஹல்லேலூயா. அதை நீங்க முதலாவது விசுவாசிக்கணும். எசேக்கியேல் சிறைப்பட்டவர்கள் மத்தியில் இருக்கிறார். அதான் நான் சொன்னேன், the situation where you are is not important. நான் சிறைப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கிறேன், ரொம்ப கஷ்டப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறேன். என்ன ஆண்டவர் கட்டுவாரா? the focus is அந்த கரம் என் மேல அமரணும், அந்த கரம் என் மேல அமரணும். அருமையான திருச்சபையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க சாதிக்கணும், நிலை நிறுத்தணும். எனக்குள்ள என் ஆண்டவர் எழுந்தரணும், கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள் எனக்குள்ள வெளியே வரணும். ஒரே ஒரு ஃபோக்கஸ் என்னன்னா, அந்த கரம் உங்கள் மேல அமரும்படியா பி கான்ஷியஸ்.
எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொன்னார். எசேக்கியேல் முதல் அதிகாரம் 3வது வசனம். புக் ஆஃப் எசேக்கியேல் சாப்டர் 1 verse 3. அந்த 5ஆம் தேதியிலே கல்தேயர் தேசத்தில் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாருடைய குமாரனான எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. The word of the Lord came to Ezekiel the priest, the son of Buzi, by the Kebar river in the land of Babylonians. There the hand of the Lord was on him. Hand of the Lord was on him. கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்ப்பீர்கள் என்றால் 1வது அதிகாரத்தில் அந்த பகுதி எசேக்கியேல் 1:1 30ஆம் வருஷம் 4ஆம் மாசம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதி அண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் பொழுது, his position was very difficult. சிறைப்பட்டவங்க மத்தியில் எப்படி ஆண்டவர் வந்து இறங்குவார்? இறங்கினார். அந்த கரம் அங்கே இறங்குச்சு. இன்னைக்கு நம்ம சொல்றோம், நான் கடனில் சிறைப்பட்டு போயிட்டேன், நான் இந்த பிரச்சனையின் மத்தியில் சிறைப்பட்டு போயிட்டேன், இந்த இடத்துல இவங்களுக்கு பாண்டு கொடுத்துட்டோம், வேலையில் பாண்டு கொடுத்துட்டனால சிறைப்பட்டு போயிட்டேன். யாராவது வேலையில் பாண்டு நிமித்தம் இல்லை யாரோ இருக்கு நீங்கள் கேரண்டி கையெழுத்து போட்ட நிமித்தம் நான் சிறைப்பட்டு போயிட்டேன். சிறைப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற நம்ம சில வேலைகளில் கடந்து போகிறோம், சிறைப்பட்ட அனுபவத்தில் கடந்து போகிறோம். காரணமே இல்லாமல் சில இடத்துல சிறைப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது. மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, வெளியில் சொல்லவும் முடியல. இன்னைக்கு எந்த காரியத்தில் நீங்கள் சிறைப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறீங்களோ, இந்த வசனத்தின்படி சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும் பொழுது எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. இன்னைக்கு எந்த காரியத்தில் நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிற அனுபவத்தில் இருக்கலாம், இதை விட்டு மீளவே முடியல, இதை விட்டு வெளியில் வரவே முடியல, சிறைப்பட்ட அனுபவத்தில் இருக்கிற உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இப்படி இந்த வார்த்தை கடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு டெலிவரன்ஸ் உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது, ஒரு விடுதலை உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கிறது. எசேக்கியேலை கர்த்தர் எப்படி பயன்படுத்தி உலர்ந்த எலும்புகளின் மத்தியில் உயிர் பெற செய்கிற வல்லமையை எசேக்கியேல் மூலமாய் ஆண்டவர் செய்தார். அந்த கரம் இறங்கிருச்சுன்னா பி ஃபோக்கஸ், ரொம்ப கவனமா இருங்க. அந்த கரையை மேலே இறங்கிருச்சுன்னா கர்த்தர் திட்டம் என் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும், மகிமையான காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க முக்கியம் இல்லை, உங்க கரையை மேலே இறங்கிட்டு ஆண்டவரே, உங்க கரையை மேலே இறங்கிட்டு ஆண்டவரே, அந்த கரை மட்டும் மேலே இறங்கி வந்துட்டோம், அற்புதம் நடந்து விடும். எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு பள்ளத்தாக்குக்கு எசேக்கியேலை ஆண்டவர் கொண்டு போகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, எசேக்கியேல் பாருங்க, he was very clever. ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிர் வருமான்னு கேட்கிறாரு. உங்களுக்கு தான் தெரியும் ஆண்டவர், he is very clever. ஆண்டவர் இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணும். அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்ல தீர்க்கதரிசனம் அந்த பள்ளத்தாக்குல உரைக்கிற பொழுது என்னை நல்லா பாருங்க, உலர்ந்த எலும்புகள் இருக்கிற பள்ளத்தாக்கு. இன்னைக்கு நோ யூஸ். இந்த இடத்துல திரும்ப காரியங்கள் எழும்புமா? திரும்ப இந்த பிசினஸ் வாய்க்குமா? திரும்ப இந்த தொழில கட்டப்படுவேனா? இந்த வாழ்க்கை திரும்ப ஆசீர்வாதமா இருக்குமா? எந்த இடத்துல உலர்ந்து போச்சு நினைக்கிறீங்களோ, கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை கடந்து வந்தா, அந்த கரம் உங்க மேல அமர்ந்தா போதும், எல்லாவற்றிலும் தேவன் மாற்றத்தை கொடுத்துருவார். ஹல்லேலூயா. 10வது வசனம் சொல்லுகிற எசேக்கியேல் 37:10, எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா சேனையாய் நின்றார்கள். இன்றைக்கு அந்த தேவ கரம் உங்கள் மேல் அமரப்போகிறது. எந்த இடத்துல நீங்கள் சிறைப்பட்ட அனுபவத்தில் இருந்தாலோ, ரொம்ப முடியல பாஸ்டர், ரொம்ப கஷ்டம், நான் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற, ஜெபிக்கிற இந்த வேளையில் இப்பொழுதே மனசில் ஜெபம் ஆரம்பிச்சிருங்க. இப்பொழுதே மனதில் அபிஷேகத்தில் நிறைந்து ஆண்டவரே உங்கள் கரையை மேலே அமரட்டும், உங்கள் கரையை மேலே அமரட்டும். அவர் கரம் அமர ஆரம்பித்து விட்டால் எல்லா சங்கிலிகள் முறிக்கப்படும். ஆண்டோடைய மகிமையான காரியங்கள், உலர்ந்த எலும்புகள் சேனையா எழும்புனது போல என் ஆண்டவர் அந்த இடத்துல எழும்பி நிற்க வைப்பார். எசேக்கியேல் 37:14 வசனத்தின்படி, என் ஆவியை அவர்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள், இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். எந்த இடத்துல நீங்க நாட்டப்படணுமோ, கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்போன்னு வாக்கு பெற்றிருக்கிற இந்த ஆண்டில் எந்த இடத்துல நீங்கள் நாட்டப்படணும், எந்த இடத்துல உங்களை உறுதிப்படுத்தணும், எந்த இடத்துல உங்கள் ஜாப் கன்ஃபார்ம் ஆகணும், ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகணும், நீங்கள் எடுக்கிற காரியங்கள் வாய்க்கணுமோ, என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிர் அடைவீர்கள். ஹல்லேலூயா. There is no failure. There is no failure. முடியாது என்கிற காரியமே இல்லை. கர்த்தருடைய பலத்த கரம் என் மேல் அமரணும். எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது.
மேலான காரியங்களை செய்தார். இந்த கரம் உங்களுக்காய் அசைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த பலத்த கரம் காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. தேவன் மேலான காரியங்களை நமக்காக செய்து முடிப்பார். ஆண்டருடைய கிருபையினால் 2 நாளாகமம் 30வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதுமன்றி எபிராயிம் மனாசே கோத்திரருக்கு நிருபங்களை எழுதி அனுப்பினான். பாருங்க, உங்களுக்கு வேகமாக இதை சொல்லிடுறேன். எசேக்கியா ராஜா என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு கர்த்தருக்கு பயந்து, பாருங்க, யோசுவா 4:23 வாசிச்சோ, கர்த்தருடைய பலத்த கரம் இதை செய்தது என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கும் தேவ பயத்தோடு நீங்கள் இருக்கும்படிக்கும் எசேக்கியாவுடைய வாழ்க்கையினுடைய ரகசியமே எசேக்கியா, the success of எசேக்கியா, தேவ பயம். யாருடைய வாழ்க்கையில fear of God, தேவ பயம் இருக்கிறதோ அவர்கள் மேல தேவ கரம் அமரும்படியாய் கவனமா இருந்தா போதும், கர்த்தர் எல்லா காரியத்தை செய்திருவார். நீங்க சொல்லணும், எங்க ரகபோத்து மேல உங்க தேவ கரம் அமரட்டு ஆண்டவரே. ரகபோத்தை நிற்க வேண்டிய இடத்துல, ஸ்தாபிக்க வேண்டிய இடத்துல நீங்க ஸ்தாபிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மேல உங்க கரம் இறங்கட்டும், எங்களை ஸ்தாபிக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம். எசேக்கியா என்ன செய்கிறார்? அந்த பஸ்காவை ஆசரிக்கும்படியே எல்லா பக்கம் சொல்றார். அவர் குறிக்கப்பட்ட நேரத்தில் ஆட்கள் வரல, நிருபங்களை அனுப்புறார், மெசேஜ் அனுப்புற மாதிரி அனுப்புறார். மெசேஜ் பார்த்தீங்களா? பார்த்தேன். வாசிச்சிங்களா? வாசித்தேன். ஆனால் ஞாபகம் இருந்தால் இல்லை, ஞாபகம் இல்லை. அதே மாதிரி தான் நிருபங்களை அனுப்புகிறாரு, யாரும் வரல. அதுக்கப்புறம் ஆட்களை வைத்து அனௌன்ஸ் பண்ண சொல்கிறார். அப்படி சொல்லுகிற பொழுது சில பேர் கேலி பண்ணுறாங்க. 10வது வசனம் 2 நாளாக 30:10, ஆண்டருடைய ஆலயத்துக்கு வாங்க, அந்த பஸ்கா பண்டிகை ஆசரிக்க வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். எல்லாம் கேலி பண்ணுறாங்க. 10வது வசனம் பாருங்க. அப்படியே அந்த அஞ்சல்கார எபிராயிம் மனாசே தேசங்களில் செபுலோன் மட்டும் ஊருக்காக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்கள் இவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். தேவ பயத்தோடு நீங்கள் செய்கிற காரியத்தை யாராவது பரிகாசம் பண்ணுறாங்களா? இக்னோர் தெம். அவங்களை இக்னோர் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியும், கர்த்தர் கரை என் மேலே அமர்ந்தா தான் ஒரு அற்புதம், கர்த்தர் கரை என் மேலே அமர்ந்தா தான் விடுதலை. அந்த தேவ பயத்தில் சில பேர் பரிகாசம் பண்ணுவாங்க. இது தேவ பயமா? இது தேவ அழைப்பா? இது தேவனுக்காய் ஓடுகிற ஓட்டமா? இக்னோர் தெம். எல்லாருக்கும் எல்லாருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு நான் தெரிந்து கொண்ட ஒரே ஒரு காரியம், லைஃப்பில் எல்லாத்தையும் எல்லா நேரத்துலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது. யூ கேனாட் சாட்டிஸ்ஃபை. அது என்னை ஸ்கூலில் எனக்கு சொன்ன என்னுடைய 12th என் ஃப்ரெண்டு சொன்னதாக ரொம்ப ஞாபகம். ஞானஸ்தானத்துக்கு மேலே சரவணன்னு பேர் பாருங்க. சரவணா, நீ நல்லவனாக இரு, ஆனால் ரொம்ப நல்லவனாக இருக்காது. அந்த சொன்ன ஒரு லைன் ரொம்ப, அது நல்லவனான ரொம்ப நல்லவனாக இருக்காது. எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. கர்த்தருக்கு நான் உண்மையாக இருக்கணும். அதுதான் என் நீதிக்கு தக்கதாக, என் உண்மைக்கு தக்கதாக கர்த்தர் எனக்கு பதிலளிப்பார். எசேக்கியா சொல்லுகிறார், நகைக்கிறாங்களா? சிரிக்கிறாங்களா? சிரிக்கட்டும். இன்னைக்கு உங்க தேவ பயத்தை பார்த்து, கர்த்தருக்காய் வைராக்கியமாக இருக்கிற பார்த்து யாராவது சிரிக்கிறாங்களா? அவங்க நகைக்கட்டும். இக்னோர் தேம். எனக்கு தேவை கர்த்தர்காரை என் மேல் அமரணும். எசேக்கியாவுக்கு என்ன? ஆண்டவர் அந்த தேவ பயம் இருந்தனால தான் அந்த மனிதனுக்கு பிரச்சனை வந்தப்போ 180,000 பேரை கொல்லும்படியாக ஒரு தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பினார். நீங்கள் தேவ பயத்தோடு இருந்துருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு இருந்துருங்க, உங்களுக்கு பலத்த கரம் மகிமையாய் செயல்படும். அடுத்த வசனம் பாருங்க, 11வது வசனம். ஆகிலும் ஆசேரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். எல்லா இடத்திலையும் தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் மூலம் தான் ஆண்டவர் மகிமையான காரியங்களை ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. பலர் இருக்கிறதல்ல. குவான்டிட்டி இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், குவாலிட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். சிலர் வர்றாங்க. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். 12வது வசனம். யூதாவிலும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதுக்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. தேவனுடைய கரம் ஒருமனப்படுத்திற்று. ராஜா நினைத்தபடி செய்யும்படியா. அதுல பாருங்க எப்படி அற்புதமா நடந்திருக்குது பாருங்க. 26வது வசனம். அப்படியே எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் இஸ்ரவேலின் ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததில்லை. சாலமோன் நாட்களுக்கு பிறகு இந்த பண்டிகை ஆசரிக்கப்படல, சந்தோஷமா நடந்ததில்லை. பைபிள் ரெக்கார்ட் பண்ணுது. நகைக்கிற ஒரு சிலரை பார்த்து நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி தேவ பயத்தை விட்டு கொடுத்திருந்தா இந்த பெரிய காரியத்தை செஞ்சிருக்க முடியாது. தேவ கரம் அவர்களை ஒருமனப்படுத்திற்று. எந்த இடத்துல ஒருமனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ இன்றைக்கு தேவ கரம் அந்த ஒருமனத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒருமனம் ரொம்ப முக்கியங்க.
கணவன் சொல்லுகிற காரியத்தை மனைவி சிந்தித்து கேட்கணும். மனைவி சொல்லுகிற காரியத்தை கணவன் சிந்தித்து கேட்கணும். சில வேளைகள் பிள்ளைகள் சொல்லுகிற ஒரு சில இன்புட்ஸை பேரண்ட்ஸ் கொஞ்சமாவது கேட்கணும். தேவ கரம் அந்த சமாதானத்தை, ஒருமனத்தை கொண்டு வரும். குடும்பத்தில் எந்தெந்த பகுதியில் ஒருமனத்தை தேவகரம் கொண்டு வரமோ இன்றைக்கு ஆண்டவர் அந்த ஒருமனத்தை கொண்டு வருவார். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 138:7 நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். Though I walk in the midst of trouble, you preserve my life, you stretch out your hand against the wrath of my enemies and your right hand delivers me. நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் என்னை உயிர்ப்பிப்பீங்க ஆண்டவரே. அந்த அப்சலோம் தன்னுடைய மகனாகி அப்சலோமுக்கு தாவீது விலகி ஓடுகிற பொழுது சங்கீதம் 3வது அதிகாரத்தை அவர் எழுதுகிறார், என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். இந்த 1 நாளாகமம் 29:12 சொன்னேன், எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தில் உண்டாண்டவரே, உம்முடைய கரத்தில் சத்துவம் வல்லமை உண்டு. ஆனால் அதை எழுதுவதற்கு முன்பாக அவர் கடந்து போன அனுபவம் பாருங்க. என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், ஆனாலும் கர்த்தாவே. 2வது வசனம் பாருங்க, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகரா இருக்கிறாங்க. அநேகர் சொல்றாங்க, ராஜா அவ்வளவுதான் முடிஞ்சிட்டாரு, அவர் கதை முடிஞ்சது, அவர் மகன் வந்துட்டார், அப்சலோம் வந்துட்டார், அவர் தான் பின்பற்ற போறோம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். என் தலையை நீங்க உயர்த்துவீங்க ஆண்டவரே. அந்த தைரியத்தோடு இந்த மகனே விரோதம் எழுப்பிட்டான், ஜனங்கள் எல்லாரும் விரோதமாக எழுப்பிட்டாங்க. ஆனா அந்த பலத்த கரையை மேல இருக்கிறங்கிற நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. அந்த பலத்த கரை எப்பொழுது உங்க மேல இருக்குங்கிற அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கட்டும். நீதிமொழிகள் 14:21 சொன்னபடி கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. டோட்டல் ஆர்மி கண்ட்ரோல் அப்சலோம் கையில் இருக்குது. என் கூட கொஞ்சம் ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. எப்பவுமே நம்ம கூட யார் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். யோசபாத் அதான் சொல்லுகிறார், பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்த உமக்கு லேசான காரியம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தர் கரையை மேல இருக்குதா, நான் ஆண்டருக்கு பிரியமா இருக்கிறேனா, கர்த்தருக்கு பயப்படுகிறேனா, நான் எடுக்கிற முடிவு, நான் குடும்பத்தில் எடுக்கிற முடிவு, வேலையில் எடுக்கிற முடிவு, என்னுடைய காரியங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற விதத்தில் நடக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். சவுல் கர்த்தருக்கு பயப்படல, துணிகரம், அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கல. கிபியோனியர் அதை எடுத்தால் ரொம்ப டைம் ஆயிரும் உங்களுக்கு. ஆனால் சவுலுடைய வம்சத்தையே ஆண்டு இல்லாமல் பண்ணிட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு திட நம்பிக்கை உண்டு. சங்கீதம் 138:7 அவர் சொல்றபடி, நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருவுக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கோ. இன்னைக்கு எந்த விதமான துன்பமான கஷ்டமான சொல்ல முடியாத துயரமான சூழ்நிலையா இருக்கலாம், நீங்க சொல்லணும். சங்கீதம் 138:7 படி, உமது கையை நீங்க நீட்டுங்க ஆண்டவரே, உங்க வலதுகரனை ரட்சிக்க ஆண்டவரே. அந்த பலத்த கரம், அந்த பலத்த கரம் என்னை தூக்கி நிறுத்துற அந்த பலத்த கரம் என்னோடு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். அப்படியே எழுந்திருந்த தேவ சமூகத்தில் ரொம்ப கான்சியஸா, ரொம்ப கேர்ஃபுல்லா அப்பாட்ட கேளுங்க, அந்த பலத்த கரையின் மேலே கடந்து வரட்டும் ஆண்டவரே, அந்த பலத்த கரையின் மேலே கடந்து வரட்டும். இன்றைக்கு ஆண்டவருடைய கிருபை, அவர் தான் நம்ம மேலே டோட்டல் கண்ட்ரோல் வைத்திருக்கார். அவருடைய ஆளுகை நம்ம மேலே இருக்குது. பயப்படாதீங்க. நம்முடைய எதிர்காலத்தில் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் தம்முடைய முழு கண்ட்ரோலை வைத்திருக்கார். நல்லா ஆண்டுடைய கரத்தை பார்த்து சொல்லுங்க, உங்க கரத்தில் சத்துவம் வல்லமை உண்டு ஆண்டவரே. தேர் இஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஆண்டுடைய கரத்தில் சத்துவம் வல்லமை இருக்குது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மால் ஆக ஆண்டவரே. இன்னைக்கு நான் எந்த சூழ்நிலையில் இருக்கிறேன், என்ன தேவைகள் மத்தியில் இருக்கிறேன், எங்க இருக்கிறேன், இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர்னால் ஆகும். அப்சலோம் விரோதமாக எழும்புகிற பொழுது தாவீது எழும்புவதற்கு அடையாளமே இல்லை, எல்லாமே விரோதமாக இருந்தது. இன்னைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் மாறுதலாக இருக்கலாம், ஆனால் அந்த கர்த்தர் கரம் உங்கள் மேலே அமர்ந்துருச்சு, அந்த கர்த்தருடைய விடுதலை உங்கள் மேலே கடந்து வந்துருச்சு.
அப்போ எல்லாவற்றையும் பொறுப்படுத்திருக்குவாங்க. எந்தெந்த இடத்துல விடுதலை புறப்படணுமோ புறப்படும். அந்த மகிமையான காரியங்கள் கடந்து ஒரு அப்படியே ஜெபிங்கப்பா. உங்கள் கரம் என் மேல் அமரட்டு ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. நாங்கள் ஜெபிக்கிறேங்க. ஒவ்வொருவர் மேலும் உங்கள் கரம் அமரும்படியா ஜெபிக்கிற, கர்த்தருடைய விடுதலையின் கரம் அமரும்படியா ஜெபிக்கிற, அந்த பலத்த கரத்தின் வல்லமை ஒவ்வொருவர் மேலே இறங்கி வரும்படியா, ஒவ்வொருவருக்கு அந்த விடுதலை கடந்து வரும்படியா கேளுங்க. ஆண்டவரே, உங்க கரத்துல சத்துவம் வல்லமை உண்டு. உங்க கரத்துல சத்துவ வல்லமை உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உங்க கரத்தினால் ஆகும் என்று சொல்லப்படுகிறதே. அந்த வல்லமை, அந்த பலன் எங்களுக்குள்ள கடந்து வரட்டும். அந்த வல்லமை என்னை நிரப்பட்டும். அந்த கிருபை என்னை நிரப்பட்டும். அந்த ஆளுகை என் மேல கடந்து வரட்டும். ஆவியானவர் என் மேல இருப்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த பலனை நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். நீங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும், வாட் எவர் மே பி தி சிச்சுவேஷன் அண்டர்கோயிங், வாட் எவர் மே பி யுவர் சரௌண்டிங், உங்களுடைய சுற்று வட்டார சூழ்நிலை, உங்க வேலை இடத்துல, உங்க குடும்பத்துல, எந்த இடத்துல சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த கரம் உங்கள் மேல இறங்கிருச்சுனா, அந்த கரம் உங்கள் மேல இறங்கிருச்சுனா, உங்களை சுற்றிலும் பல பாதுகாப்பு இருந்தாலும், பேதுருவின் மேல் அந்த கரம் இறங்கின பொழுது அந்த சிறைச்சாலையின் கதவுகள் தானாய் திறக்கப்பட்டது. என்ன கதவாய் இருந்தாலும், என்ன அடைக்கப்பட்ட கதவாய் இருந்தாலும், என் ஆண்டவர் உங்களுக்காய் திறப்பார். என் ஆண்டவர் உங்களுக்காய் திறப்பார். அந்த கர்த்தர் கரை என் மேல இறங்கிட்ட ஆண்டவரே. அந்த கர்த்தர் கரை என் மேல இறங்கிட்ட ஆண்டவரே. எசேக்கியேலுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது. என் மேலே அமரட்டும். கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. என் மேல உங்க கரம் அமரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய விடுதலையின் கரம் என் மேல இருக்கட்டும். கர்த்தருடைய விடுதலையின் அபிஷேகம் என் மேல இருக்கட்டும். ஆவியானவருடைய விடுதலையின் அபிஷேகம், ஆவியானுடைய விடுதலையின் அபிஷேகம் என்னை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். என்னை நிரப்புவதற்காய் ஸ்தோத்திரம். ஏசப்பா, இந்த நாள்ல ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலேயும் உங்க விடுதலையின் கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிற என் ஆவியானவர் தாமே இவர்கள் மத்தியில் நிலை கொண்டு இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ரிமா ஹரா கரலரபா. அந்த பலத்த கரம் ஒவ்வொருவரையும் நிரப்பி நடத்துவதற்காய் நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், உமக்கு நன்றி. விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய போறோம். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லை. ஹல்லேலூயா. அதை அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஏந்திடுவார், என்ன தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். தாலாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஊட்டிடுவார், தாலாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. அணைப்பாரே, அரவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லை. கர்த்தர் கரம், கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு கர்த்தர் கரம், கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம். கர்த்தர் கரம், கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லை. கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்தி, உங்க கரம் என் மேல இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். என் மேல இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய விடுதலையின் கரம் என் மேல் இருப்பதற்காய் நன்றி. இந்த நாள்ல இருந்து ஆண்டுடைய பாதத்தில் சொல்லிக்கொண்டே இருங்க, உங்க கரையை மேல் இருப்பதற்காய் நன்றி. உங்க கரம் பலத்த கரம் என்னை வழி நடத்துவதற்காய் நன்றி. ஆண்டவரே, உங்க பலத்த கரம் என்னோடு இருக்கிறது கண்டு எல்லா இடத்துலையும் எனக்கு வழிகள் திறக்கப்படுவதற்காய் நன்றி. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரம். அந்த தேவக்கரம் குடும்பத்தில் ஒரு மனத்தை கொண்டு வருவதற்காய் நன்றி. அந்த தேவக்கரம் தேவைகள் மத்தியில் அற்புதங்களை செய்வதற்காய் நன்றி.
இந்த பலத்த கரம் எல்லா சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவதற்காய் நன்றி. கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நாம மட்டும் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். லைவ்ல எங்களோடு நாளில் கலந்து கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.